எல்லோருக்கும் வணக்கங்க. ராசி பலன் தமிழ் வருட பிறப்பினோடது ராசி பலன் போட்டுட்டு இருக்கோம். 2026ங்க. யாருக்கு அதிர்ஷ்டம், யாருக்கு சவாலா இருக்க போகுதுன்னு பார்க்கலாங்களா? இதுல 4 ராசி பலன் ராசிக்காரர்களுக்கு போட்டிருப்போங்க. இதுக்கு முன்னால போட்டிருக்க பதிவுனை பார்த்துருப்பீங்க. தேவைப்பட்டவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிச்சு, சரிங்களா? இப்ப தனுசு ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா? தனுசு ராசி 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அதனால மிகப்பெரிய சுப யோகங்க அது. நீண்ட நாட்களாக தள்ளி போன சுப காரியங்கள்லாம் கைக்கூடி வரப்போகுதுங்க. தகுந்த வாழ்க்கை துணை அமையும் யோகம் இருக்கு. சில பேருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, சரிங்களா? 3ஆம் இடத்துல இருக்க ராகுவோட இணைந்திருக்க சந்திரன் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாருங்க. இருப்பினும் சகோதர வழியில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நீங்க யோசிச்சுதான் பேசணுங்க. எந்த முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தா கூட அவசரப்பட வேண்டாங்க. ராகுவின் தாக்கம் உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க வெளிநாட்டு தொடர்புலாம் மூலமா லாபம் கிடைக்குங்க உங்களுக்கு. சொத்து வாங்கும் விஷயத்துல கண்டிப்பா சட்ட ரீதியான ஆவணங்களை சரிபார்க்கிறது ரொம்ப அவசியங்க. பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த டைம்ல சாதகமாக இருக்கும். நாளில் சனி இருக்கிறதுனால என்னன்னா தாயாருக்கு உடல் நலத்துல கவனம் செலுத்தணுங்க. கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. அவங்களுக்கு உடல் நலுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதே போல அவங்கக்கிட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வீண் விவாதங்கள்லாம் தவிர்த்துடுங்க. புதன் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நுணுக்கமான விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். இந்த டைம்ல ஏதாவது முக்கியமா ஏதாவது படிக்கணும், எதுலையாவது கவனம் செலுத்தணும், புதுசா கத்துக்கணும்னு இருக்கவங்கலாம் நல்ல பயன் பெறலாங்க, சரிங்களா? 5ஆம் வீட்டில் ஆன்மாவை குறிக்கும் சூரியனும் கலத்திரக்காரகன் சுக்கிரனும் இருக்கிறாரு. அதனால புத்திர பாக்கியத்திற்கு வெயிட் பண்றாங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி இந்த டைம்ல கிடைக்க போகுதுங்க, சரிங்களா? உங்க குழந்தைங்கனால உங்களுக்கு கௌரவம் அதிகமா இருக்கும். அவங்களுக்கும் கௌரவம் அதிகமாக இருக்குங்க. குருவின் 7ஆம் பார்வையினால தொழில்ல புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு யோசிப்பீங்க நீங்க. 9ல கேது இருப்பதனால திடீர் யோகங்கள் மூலமாக பண வரவு இருந்தாலும் சேமிப்பது சற்று சவாலாவே இருக்கணும்னு சொல்லலாங்க. ஏன்னா பணம் வந்தா கூட செலவு இருக்கும் அப்படின்னு அர்த்தங்க, சரிங்களா? முதல்ல வியாபாரம் செய்யறவங்களுக்கு சொல்லிடலாங்களா? புதிய கூட்டாளிகள் இணைவாங்கங்க. அப்புறம் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான சூழல்லாம் இந்த டைம்ல உண்டாகும். பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அது வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 3ல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதாவது இந்த ஆட் எல்லாம் கொடுத்து இல்லை ஏதாவது விளம்பரம் மூலமா உங்களுக்கு யார்கிட்டயாச்சும் பேசுற மூலமாகவோ லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனா எதையுமே அவசரப்பட்டு பெரிய தொகையெல்லாம் கடன் இந்த டைம்ல கொடுத்துட வேண்டாங்க. ஆடை ஆபரணம் இதெல்லாம் வியாபாரம் செய்யறாங்க இல்லையா? அவங்களுக்கு கண்டிப்பா லாபம் இந்த டைம்ல ஜாஸ்தியா தான் இருக்குங்க. வேலை செய்யறவங்களால கண்டிப்பா இந்த டைம்ல இடையூறுகள் வருங்க. பார்த்து ஜாக்கிரதையா தாங்க இருக்கணும். வேலையில் இருக்காங்களே உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உழைப்புக்கேற்ற இந்த டைம்ல அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க. 5ல் சூரியன் இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா, மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும், நம்பிக்கையும் பெறுவீங்க. உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்க போகுதுங்க. 4ல் சனி இருக்கிறதுனால கண்டிப்பா வேலையில கூடுதலா பணி இதெல்லாம் இருக்கும். பணிச்சுமை அதாவது ஜாஸ்தியான வேலை இருக்கும் கண்டிப்பா, சரிங்களா? ஆனா இப்போ இதோட என்னன்னா உங்களோட வேலை செய்யறவங்களோட என்ன பண்ணணும்னா பேசும்போது கண்டிப்பா நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. பெண்கள்னு பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசி பெண்களுக்கு கணவருடன் கருத்து வேறுபாடுகள்லாம் இது வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கி ஒற்றுமை ஜாஸ்தியாகும்னு இந்த டைம்ல சொல்லாங்க.
திருமணமாகாத பெண்களுக்கு வரன் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த டைம்ல சுப காரியங்கள் வந்து கைகூடுங்க. அப்புறம் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் சொத்து வாங்குறது இதுக்கெல்லாம் தடையாவே ஏதாவது இருந்துட்டே இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் நீங்கி நீங்க கண்டிப்பா இதெல்லாம் வாங்குவீங்க. சேர்க்கை உண்டாகுங்க. சொத்து வாங்குறதுலயும் தடை இருந்தாலும் வந்து உங்களுக்கு நீங்க போகுது. வேணா என்னன்னா ஒண்ணே ஒண்ணுதாங்க, ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் செலுத்தணும். ஏன்னு சொல்லுங்க, நாளில் சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல வந்து கண்டிப்பா நீங்க கவனம் செலுத்தணும் பெண்கள். புதிய வீடு அல்லது வாங்குவது அல்லது அழகுபடுத்துவது போன்ற சுப செலவுகள் வந்து இந்த டைம்ல ஏற்படுங்க. மாணவர்கள்னு பார்த்தீங்கன்னா, ம் ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வந்து இந்த டைம்ல கண்டிப்பா கூடி வருங்க. தா விடாமுயற்சியோட படிச்சாங்கன்னா கண்டிப்பா ஜாஸ்தியான மார்க் வாங்க முடியும். இந்த டைம்ல எல்லா மாணவர்களுக்கும் வந்து ஏற்ற இறக்கமான சூழல்கள் வந்து உண்டாகுங்க. நன்மைகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த புதிய வருடத்தில் வந்து எதையுமே எதிர்கொள்ற தைரியம் பிறக்கும். எப்பயுமே தைரியசாலி தான், இருந்தாலும் இன்னும் தைரியமா இருப்பீங்க. கடினமான காரியங்களையும் சாமர்த்தியமாக கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடுவீங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த சுப காரியங்கள்லாம் கைகூட போகுது. சரிங்களா? கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல வந்து முக்கியமான முடிவெல்லாம், பெரிய முடிவெல்லாம் எடுக்கிறதெல்லாம் மற்றவங்களுடைய ஆலோசனை எல்லாம் பெற்று எடுக்கிறது நல்லதுங்க. பயண திட்டங்கள்லாம் முன்கூட்டியே சரியா திட்டமிட்டு நீங்க ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல கவனமா இருக்கணுங்க. சரிங்களா? என்னென்ன வழிபாடுன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையில வந்து சிவபெருமானை வந்து மனதார கும்பிட்டு, முடிந்தா பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்தா மன தெளிவு, குழப்பம் இல்லாம இருக்குங்க. இது வந்து பொதுவான தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்க. அவங்கவங்க வந்து இதை பொறுத்து கண்டிப்பா வந்து மாறதாங்க செய்யும். மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த காரியம்லாம் வந்து இப்பொழுது வந்து சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்குங்க. தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு அதிகமாகுங்க. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு அதிகாரம் அதிகரிக்குங்க. புதிய பொறுப்புகள் வந்து கண்டிப்பா உங்களை தேடி வரப்போகுதுங்க. எழுத்து, தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப துறையில் இருப்பவங்களுக்கு வந்து சாதகமான வாய்ப்புகள் தான் உண்டாகும். அப்புறம் சில பேருக்கு வந்து இளைய சகோதரர்களுடன் வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்களால ஆதாயமும் உண்டுங்க. அவங்க சரிங்களா, கவனமா இருக்கணும். கருத்து வேறுபாடு வந்தா கூட அவங்களால ஆதாயம் கண்டிப்பா இருக்கு. ராகு வந்து 2ல் இருப்பதால எதிர்பாராத பண வரவு இருக்குங்க. ஆனால் சந்திரன் வந்து அங்க இருக்கிறதுனால மனக்குழப்பம் மற்றும் தேவையற்ற செலவுகள் வரலாம். நிதானமா பேசணும், பேச்சுல இருக்கணும், நிதானம் இருக்கணும். கோபமாக பேசி இந்த டைம்ல குடும்பத்துல சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாதீங்க. ஏன்னா 2ல ராகுவோட சந்திரன் இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமா கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்து வார்த்தையில கவனம் வேணுங்க. சரிங்களா? கண்கள் மற்றும் பற்கள் தொடர்பான சிறு உபாதைகள் வந்து வரக்கூடுங்க. சூரியன் 4ல் இருப்பதால் வந்து அலைச்சல்கள் வந்து ஜாஸ்தியா இருந்தாலும் இறுதியில் சுகமான வாழ்வு தான் அமைய போகுதுங்க. குரு வந்து 6ல் மறைவது வந்து சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. புதிய கடன்கள் வாங்குறத வந்து கண்டிப்பா இந்த டைம்ல தவிர்த்துக்கோங்க. எதிரிகளின் தொல்லை மறைமுகமாக இருக்கும், ஜாக்கிரதையா இருங்க. இன்சூரன்ஸ் அல்லது பழைய பாக்கிகள் மூலம் பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்க போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த டைம்ல. வியாபாரிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய முதலீடுகள் செய்ய உகந்த காலம்னே சொல்லுவேங்க. குறிப்பாக தகவல் தொடர்பு, இரும்பு மற்றும் கட்டுமான பொருட்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி வியாபாரத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஜாஸ்தியாகவே லாபம் கிடைக்கும்னு சொல்லலாங்க. 2ல் ராகு இருப்பதனால வந்து கூட்டாளிகளிடம் வந்து பண விஷயத்தில் வெளிப்படையாக இருக்கணும். ஆனால் நன்மைகள் வந்து கண்டிப்பாக உண்டுங்க. வெளி மாநில தொடர்பான வியாபாரம் வந்து உங்களுக்கு தேடி வருங்க. அதில் வந்து விரிவாக்கம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் வருங்க. சரிங்களா? 2ல் இருக்க ராகு வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க.
உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3ல இருக்க புதன் மற்றும் சனி இப்போ பணியிடத்தில் இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? உங்க கடின உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் வந்து கண்டிப்பா கிடைக்க போகுது. சக ஊழியர்கள் மற்றும் உங்க ஆலோசனையை வந்து கேட்டு தான் செய்வாங்க. உங்க ஆலோசனை வந்து அங்க மதிக்கப்படுதுங்க. உங்கள வந்து ஹெல்ப் கேட்பாங்க. சரிங்களா? 6ல வந்து குரு இருப்பதால் வந்து என்னன்னா, வேலை செய்யற மேல அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா? அவங்களோட சில கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குங்க. வேலையில வந்து அலட்சியம் காட்டாம இங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்குன்னு பார்த்தா 4ல வந்து சுக்கிரன் இருப்பதாலங்க வீட்ல வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும்னு சொல்லலாம். ஆபரண சேர்க்கை உண்டு. ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. அப்புறம் அலுவலகத்துல இருக்கவங்களா இருந்தாங்க, வேலையில இருக்க பெண்களுக்கு திறமைக்கு ஏற்ப மதிப்பு கூட போகுது. புதிய பொறுப்புகள்லாம் உங்களை சேர்ந்து தேடி வரப்போகுதுங்க. சரிங்களா? நன்மைகள் பார்த்தீங்கன்னா 7.5 சனி முடிஞ்சு ஜெயசனியாக 3ல் அமருது இல்லையா? அதனால தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொன்னாகும் காலம் இதுங்க. தைரியம், வீரியம் மற்றும் தன்னம்பிக்கை வந்து உச்சத்தில் இருக்கும். அசையா சொத்துக்கள், நிலம் வீடு வாங்குற யோகம் வந்து பலமாக இருக்குங்க. சரிங்களா? கவனமா இருக்கணும்னா 2ல ராகு இருக்காருங்க. அதனால கண்டிப்பா யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. குடும்ப உறுப்பினர்களிடமும் பேசும்போது வந்து கராரா பேசாம அமைதி காத்துட்டு கனிவா பேசுனீங்கன்னா பெரிய இது வாக்குவாதெல்லாம் தவிர்த்துக்கலாம். சரிங்களா? 6ல் குரு மற்றும் 8ல் கேது இருக்கிறதுனால கண்டிப்பா உணவு பழக்கத்துல வந்து கட்டுப்பாடு அவசியம். அதனால உங்களுக்கு வந்து எதுவும் பிரச்சனை வராம பார்த்துக்கிறது நல்லது. வழிபாடுன்னு சொன்னா என்ன நான் சொல்லுவேன்னா, ராகு கால வேளையில துர்க்கை அம்மனுக்கு வந்து போய் உங்களால முடிஞ்சது விளக்கு ஏத்துறவங்க ஏத்தலாம். இல்லைன்னா வந்து வேண்டிட்டு வாங்க. குடும்பத்துல ஏதாவது மனக்கசப்புக்கள் இருந்தாங்கன்னா நீங்க போகுதுங்க. அதனால வந்து இதை வந்து நீங்க குறிப்பா செஞ்சுக்கலாம். ராகு கால வேலையிலேயே செய்யணும்னு இல்லைங்க. துர்க்கை அம்மனை வந்து இப்போ ஜென்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா எப்போ வேணா கும்பிட்டுக்கலாம். லேடிஸ் இருந்தா அந்த மாதிரி செய்யலாம். எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அப்படி பண்ணிக்கோங்க. கும்பராசி அன்பர்களுக்குன்னு சொன்னோம்னா ராசியிலே வந்து சந்திரனும் ராகும் இணைந்திருக்கிறனாலங்க தேவையற்ற குழப்பங்கள், கற்பனையா பயம் இதெல்லாம் தெளிவற்ற சிந்தனை எல்லாம் வந்து சேருங்க. ஆனா சில நேரங்கள்ல வந்து அதீத தன்னம்பிக்கை ஏற்படும் பாருங்க. நன்றி சில நேரத்துல ஒரு வித சோர்வு ஏற்படுங்க தன்னை அறியாமலே. சரிங்களா? இதுக்கெல்லாம் வந்து தீர்வு என்னன்னா, நீங்க தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி வந்து கொஞ்சம் மன அமைதி கொடுக்குங்க. உணவு விஷயத்துல கண்டிப்பா கட்டுப்பாடு வேணுங்க. சரிங்களா? சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பது வந்து வரவு வந்து இருந்தா கூட கடனும் வந்து அதுக்கு ஈடான செலவுகளையும் கொடுக்குங்க. கடன் கொடுக்காதுங்க, ஈடான செலவு தான் கொடுக்கும். அதனால கடன் வராம பார்த்துக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? பேசுவதற்கு முன்னால வந்து கண்டிப்பா யோசிச்சு பேசுறது நல்லதுங்க. சில நேரத்துல வந்து உங்கள் வார்த்தையும் வந்து கடுமையானதாக தோணலாம் இல்லையா? அதனால வந்து குடும்பத்துல குழப்பம் ஏற்படும். அதனால ஜாக்கிரதையா பேசுங்க. பூர்வீக சொத்து எல்லாம் இருந்துச்சுன்னா அவசரம் காட்ட வேண்டாங்க. கண்டிப்பா சூரியன் சுக்கிரன் சேர்க்கை வந்து 3ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தைரியம் ஜாஸ்தி ஆகும். இளைய சகோதர சகோதரிகளிடம் வந்து அந்யோன்யம் தான் வரும். சரிங்களா? இணக்கமான சூழ்நிலை இருக்கும். பக்கத்துல எல்லாம் ஊருக்கெல்லாம் வந்து பயணம் செய்யறதெல்லாம் உங்களுக்கு ஆதாயத்தோட தான் இருக்கும். புதிய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவீங்க. ஆன்மீக நாட்டம் வந்து ஜாஸ்தி ஆகுங்க. 7ஆம் வீட்டுல கேது இருக்கிறாங்க இல்லையா? வாழ்க்கை துணையோட வந்து கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாங்க. அதனால தான் சொல்றோம், ஜாக்கிரதையா பேசுங்க. வியாபாரிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வந்து சனியுடன் வந்து செவ்வாய் வந்து சேர்ந்திருக்கிறது வந்து வியாபாரத்தில் வந்து திடீர்னு மாற்றங்களை கொடுப்பாருங்க. சரிங்களா? முதலீடெல்லாம் செய்யறதுக்கு முன்னால் சந்தை நிலவரத்தை வந்து கண்டிப்பாக ஆராய்ஞ்சிட்டு நல்லா செய்யணுங்க. கடன் கொடுத்து வியாபாரம் செய்வதை வந்து கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. வசூலில் வந்து சில இழுபறிகள் இருக்கலாம். வாக்குவாதங்களை வந்து தவிர்த்துடுங்க.
கனிவான அணுகுமுறையை கையாளுங்க. அதுதாங்க நான் முதல்லயே சொன்னேங்க. 5ஆம் இடத்து குருவின் பார்வை வந்து உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால வந்து அனுபவம் வாய்ந்த உங்கள் வழிகாட்டல் வந்து உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குங்க. அவங்க கைட் பண்ணாங்கன்னா சரிங்களா, கம்சன் துறையில் இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பாராத மாதிரி லாபம் கிடைக்கும். வேலையில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பல வேலையெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்க. கடினமாக உழைத்தாலும் சில நேரங்கள் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு தாமதமாக ஆகலாம். 3ஆம் வீட்டில் சூரியன் வந்து பலமாக இருக்கிறதுனால என்னென்னா தள்ளி போன நீண்ட நாட்களில் தள்ளி போன பதவி உயர்வு அல்லது வந்து அதிகாரமற்ற மிக்க பொறுப்பு, அது அதிகாரம் அற்ற இல்லைங்க, அதிகாரம் மிக்க பொறுப்புகள் உங்களுக்கு வந்து தேடி வரப்போகுது. சரிங்களா, 5ஆம் இடத்து குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் உங்களின் தனித்திறமைக்காக நீங்கள் கண்டிப்பாக பாராட்டப்படுவீங்க. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சில நேரம் என்னென்னா நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக தோணலாம். 6இடமும் உங்கள் அலுவலக ரகசியங்களை வந்து கண்டிப்பாக பகிர்ந்துக்காதீங்க. சரிங்களா, பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டா குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது கண்டிப்பாக கனிவை கடைப்பிடிக்கணுங்க. சிறிய விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால தான் சொல்லிகிட்டே இருக்கோம். விட்டு கொடுத்து செல்வது அமைதியை தரும். 3ல் வந்து சூரியன் இருக்கிறதுனால தைரியமான முடிவெல்லாம் எடுப்பாங்க. சுக்கிரன் வந்து பலத்தால் உங்களின் கலைத்திறன், கலையில் இருக்காங்க இல்லையா, கலைத்திறன் அதெல்லாம் வெளிப்படும். ஏதாவது ஆக்டிவிட்டி இல்லை ஆர்ட்டு அதெல்லாம் கணவரோட கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளணுங்க. இந்த டைமில் கண்டிப்பாக யாரையும் வந்து தேர்ட் பர்சனை வந்து தலையிட அனுமதிக்காதீங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரு அளவுக்குள்ளே வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லதாக நடக்குங்க. சரிங்களா, வந்து மாணவர்களுக்குன்னு பார்த்தா ராசியில் வந்து ராகும் சந்திரன் இணைந்திருக்கிறதுனால கல்வியில் வந்து கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். 3ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது வந்து மிகுந்த தைரியத்தை தரும். ஆனாலும் 7ல் கேது இருப்பதுனால நண்பர்களோட படிக்கும் போதெல்லாம் அரட்டை அடிக்காமல் கவனமாக படிக்கணும். 2ல் புதன் இருக்கிறதுனால எழுதி படித்தாங்கன்னா அதிக மதிப்பெண் கிடைக்குங்க. புதிய நன்மைகள்னு பார்த்துட்டிங்கன்னா எதையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் வந்து கண்டிப்பாக நீங்களே உருவாக்குவீங்க. கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எந்த செயலையும் செய்வதற்கு முன்னால் நிதானமாக இருக்கணும். சரிங்களா, முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். பெரியவங்களை கண்டிப்பாக கலந்து ஆலோசிக்கணும். நான் வழிபாடுன்னு சொன்னால் அம்மன் கோவில் தாங்க, அம்மா தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வேண்டிக்கோங்க. நெய் தீபம் ஏற்றினாலும் சரிங்க, இல்லை நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணாலும் சரி, நீங்கள் அர்ச்சனை பண்ணாலும் எதுனாலும் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க.